ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய் அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாடா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டனா கரெக்ட்டா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். சரி ஆண்டனா திருப்பி பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. கொஞ்சம் கீழ பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிக்குது ஆண்டி. ஆண்டி பாரு. பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. 207 பள்ளிகள் மூடப்பட்டது காரணம் பிறப்பு விகிதம் கம்மியாயிடுச்சு, அதனால வருகை பதிவும் கம்மியாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க சார். அது போய் முழுமையா படிச்சு பாருங்க சார், புரியும். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். விஜய் சார், தமிழ்நாட்டினுடைய GR அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 49% சார். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சதவீதம் என்ன தெரியுங்களா? வெறும் 26% தான். ஆனா தமிழ்நாடு 49% வச்சிருக்கு சார். இவ்வளவு பேசுறீங்களா சார்? கல்விக்கான நிதி இந்த ஒன்றிய பாஜக அரசு தர மாட்டுது, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்க சார். மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வழியலாம். ஒரு நாள் இருந்தா 3 நாள் ஆளை காணும். கிரவுண்டுக்கு வராம பர்மிஷன் கொடுத்த பிறகு ஏன் வர மாட்டேன்? பர்மிஷன் கொடுக்கலாம் ஒப்பாரி வைக்கிறீங்க. பர்மிஷன் கொடுத்த பிறகு எதுக்கு வர மறுக்கிறீங்க? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. கடலூர்ல உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு மத்தியானம் 2ல இருந்து 10 வரைக்கும். அடுத்த நாள் உதயநிதி கேட்கறாரு, இல்ல விஜய் கொடுத்ததால முடியாது, நீங்க இன்னொரு நாள் கேளுங்கன்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டை இவரே கேன்சல் பண்ணிடுறாரு. அது விஜயநிதிக்காக உதயநிதிக்காக கொடுத்து வச்சிருக்கலாம், அவரே பிரச்சாரம் பண்ணிருப்பாரு. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? கூட மழகு பொம்மையை வச்சு இது ஒரு கட்சியா? குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. இவருக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இல்லன்னா இவர் ஃபர்ஸ்ட் இவரு சினிமாக்கே வந்திருப்பாரா? முகம் தெரிஞ்சிருக்குமா? அவங்க அப்பா இல்லன்னா அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. பெத்த தகப்பன தாயே வீட்டுக்குள்ள சேர்க்கல, கட்டின பொண்டாட்டி புள்ளிங்கள நடு ரோட்ல விட்டு வச்சிருக்க. நீ எப்படி மத்தவங்களை பொதுமக்களை நீ காப்பாத்துவ? சுமாரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. முதல்ல அவருடைய குடும்பத்தை நல்ல முறையில் அவர் கட்டி காத்தார் என்றால் ஒரு நல்ல கிறிஸ்துவர் என்று ஏற்றுக்கொள்வோம். ஃபாதர் நெஞ்சு வலிக்குது ஃபாதர். கிறிஸ்துமஸ் டைம்ல கூட பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, பல பாதிரியார்கள் பாஸ்டர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன். போராட்டங்களிலும் ஈடுபடாதவர், அதுக்கு எதுக்குமே திருப்பரங்குன்றம் இதுல எங்கேயுமே அவரு தன்னுடைய குரல் கொடுக்காத ஒருவராகத்தான் இருக்கிறார். அதனுடைய காரணங்கள் நமக்கு தெரியவில்லை. அது இப்போ நமக்கு அந்த ரகசியம் கூட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அண்மையில் வந்த செய்தி அதை ஊர்ஜிதம் செய்கிறது. தமிழ் மொழிக்கு துரோகமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு, அவர்கள் RSS கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு என்றதுனால அவங்களோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். பங்காளி வெட்டுப்புலே காளமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காளமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. பிஜேபியோடையும் பேசியதாகவும் அவரை ஒத்துக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஆதவ அர்ஜுனா கூட சொல்லி இருக்காரு. அப்படின்னும் போது அவரும் நெகட்டிவ்ல தான் வர்றாரு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். என்கிட்டயே கதை விடாத. கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? ஃபர்ஸ்ட் உன் வீட்டு இது சீர் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் மக்களை காப்பாத்துறதுக்கு வரணும். புரியுதுங்களாங்க? முதல்ல உன்
பிரச்சனை அதை நீ பாக்கணும். அத பாக்கல. குழந்தைங்க வந்து அங்கங்க ஹாஸ்டல்ல தங்கின்னு கிடக்குதுங்க. ஆளுக்கு ஒரு மூலையா இருக்கிறாங்க. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? உனக்கு முதல்ல உன் வீட்டை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ பொதுமக்களை வந்து காப்பாத்தணும்னு சொல்லணும். இவன் ஒருத்த அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. பிஜேபி 40 வருஷமா இருக்கு. நரேந்திர மோடி வர்றாரு டெல்லியில இருந்து. நீங்க தமிழ்நாட்டினுடைய தலைவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் என்று சொல்லி கர்ம வீரர் காமராஜருக்கு மரியாதை செலுத்துறேன். வெரி குட், ஐ லைக் யூ. அடுத்த முறை வர்றாரு, வரும்போது முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாரு. அதுக்கு அடுத்து வர்றப்ப எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்துறாரு. தேங்க்யூ தேங்க்யூ. உன் கட்சி 40 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்குல்ல. கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரர், முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர், எம்ஜிஆர் அதிமுக கட்சிக்காரர். தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண ஒரு தலைவர் என்று பிஜேபி யாராவது ஒருத்தரை காமிக்க முடிஞ்சதா உன்னால? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பெண்களுக்குன்னு 1 லட்சம் மானியம் கொடுத்திருக்காங்க. சைலண்டா இன்னைக்கு 2000 பெண்கள் நலவாரியத்தின் மூலியமா 2000 பெண்கள் 1 லட்சம் மானியம் அனுபவிச்சிருக்காங்க. 500 பெண்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஓட்ட பயிற்சி அளித்து 500 பெண்கள் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பயனாளிகளை தேடி புடிச்சு நீங்க பாருங்க, உண்மை நிலவரம் தெரியும். முதலமைச்சர் இப்ப உள்ள தளபதி இப்ப உள்ள ஆட்சி தான் வரும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யார் நேத்தல ஒரு பொண்ணு அவர் வர்றது திமுகவுக்கு ஆபத்து இல்லையா? எனக்கு தான் ஆபத்தா. அவங்க அடிச்சுக்கிறோம், மோதி விட்டுறாங்களா? நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம். நீங்க கனவுல நினைக்காத. நாங்க 2 பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சு சாச்சுக்கிறோம். பாத்துக்க. எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அவனு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல. அப்புறம் அப்படின்னா கேட்டு கெட்டவன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எலக்டர். இந்த வாட்டி தான் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட் பண்ணிப்பேன். இந்த வாட்டி நான் வந்து யாருக்கு ஓட்டு போட போறேன்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்காம 72 நாள் கழிச்சு வராம நேர்மையா களத்துல நின்று அரசியல் செஞ்சு ஓட்டு போடுவார். அந்த முறையில பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன். வெள்ளித்திரையில் வெற்றி நாயகனாக ஜொலித்தவர் அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் ஜொலிக்கிறார் ஜனநாயகனாக, மக்கள் நாயகனாக. அந்த மக்கள் நாயகனை வீழ்த்துவதற்காக ஜனநாயகனுக்கே இம்புட்டு சிக்கல். நம் அண்ணன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை. தம்பி பேசும்போது, லைலா மணி பேசும்போது தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். என்ன தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? சத்தமா பேசுங்க, காது கேட்கல. சத்தமா பேசு. அம்மா அம்மா தடைன்னா சும்மா பிச்சு உதறிடுவார்ல. புதிய கல்வி, பிஎம்ஸ்டி போன்ற திட்டங்கள்லாம் இந்தி திணிப்பை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கிறாங்களா சார்? அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்களா சார்? தமிழ்நாட்டு மட்டும் தான் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மட்டும் தான் சார் இந்த கட்டமைப்பு இருக்குது. வேற எந்த மாநிலத்தும் கிடையாது. இப்படிதான் உள்ள வருவானுங்க. உன் கல்வி சரியில்லை, உன் வளர்ச்சி சரியில்லை, உன் கட்டுமானம் சரியில்லை, உன் பொருளாதாரம் சரியில்லை அப்படி சொல்லிட்டு பிஜேபி காரன் சொல்ற மாதிரியே இப்ப இவர் சொல்லிட்டு இருக்காப்ல. தங்கம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய தம்பிகளும் நிறைய நல்லா தெரிஞ்சுக்கணும். அவரு ரீல்ல ஸ்கிரீன்ல டயலாக் பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றதுலதான் தளபதி. ஆனா மக்களோட மக்களா இறங்கி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டு நல்ல முதுகெலும்போட தெம்பும் திராணியோட யாருக்காக எங்க மக்களை வஞ்சிக்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவருங்க. திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் வேட்பாளர் மயங்கி விழுந்தார். விஜயை காண கூடியிருந்த கூட்டத்தில் 7 பெண்கள், வேட்பாளர் உட்பட 9 பேர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். தயவு செய்து கேப் விட்டு நில்லுங்கண்ணா. மெடிக்கல் டீம் வாங்க, ஆம்புலன்ஸ் வாங்க.
அண்ணா பின்னாடி போங்க, மயக்கம் போட்டு விட்டுருக்கேன், கொஞ்சம் பின்னாடி போங்க, புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு பின்னாடி போங்க. நான் சென்னைக்கு என்னோட கேட் ப்ரிப்பரேஷன் பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுனால நான் சென்னை வந்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் மூலியமா தான் எனக்கு தோழி ஒர்க்கிங் மன் ஹாஸ்டல் தாம்பரம் சானிட்டோரியம் பத்தி தெரிஞ்சு. நான் தோழி ஒர்க்கிங் மன் ஹாஸ்டல் செக் பண்ணிட்டு எதுக்கும் நம்ம வெளியில எதுக்கும் பிரைவேட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனப்ப அங்கே அவ்வளோ ஸ்பேஷியஸா இருந்ததை விட்டு நம்ம எதுக்கு இங்க போனோம், அதுவும் இவ்வளோ அங்கே அதே 10K இங்க எனக்கு ஏசியே கிடைக்குது. ஸோ ஏசி வித் எலக்ட்ரிசிட்டி பில் செப்பரேட்டா எதுவுமே இல்லாம ஒரே ரெண்டில் எல்லாமே கொடுத்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிறது வந்து தோழி ஒர்க்கிங் மன் ஹாஸ்டல் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 24/7 செக்யூரிட்டி இருக்கு, பயோமெட்ரிக் சிஸ்டம் இஸ் தேர். ஸோ 3 செக்யூரிட்டிஸ் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடியே 3 செக்யூரிட்டிஸை தாண்டி தான் நம்ம போகணும். விசிட்டிங்க்கு செப்பரேட்டா ஸ்பேஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தி சொல்லணும்னா நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 800 மீட்டர்ஸ் கிட்டேயே வந்து எனக்கு தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கிறதுனால எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அண்ட் தென் ஏசி ஃப்ரிட்ஜ் அவன் இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனால் அவனும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோருக்குமே ஈச் ஃப்ளோர் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஈச் ஃப்ளோர் ஹேவ் செப்பரேட் டிவி ஹால், செப்பரேட் ஸ்டடி ஹால் அண்ட் டைனிங் வந்து காமன் தான். ஃபுட் குவாலிட்டி அண்ட் பிரைஸ் வாஸ் சோ அஃபோர்டபிள், ரெண்ட் இஸ் வாஸ் சோ அஃபோர்டபிள் கம்பேர்ட் டு அதர் பிரைவேட் ஹாஸ்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.